நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாநிலங்களுக்கு ரூபாய் 1912 கோடி கூடுதல் பேரிடர் நிதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை குறைப்பதற்காக ஹை பவர்டு கமிட்டி வந்து 1999 ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மத்திய அரசால். அடுத்ததான் குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா 2001 மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கும். அதன் அடிப்படையில ஒரு நேஷனல் கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா 2005 2004 சுனாமி ஒரு பேரழிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாக்கி இருக்கும். ஸோ அதிலிருந்து எப்படி அந்த ஆபத்தை வந்து குறைக்கலாம், அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் வந்து 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து சென்டரும் ஸ்டேட்ஸும் இணைந்து அந்த பேரழிவினுடைய அபாயத்தை குறைப்பதற்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சென்டர் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்பர்சன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஏதாவது பேரழிவுகள் வந்து ஒரு மாநிலத்தை தாக்கும் பொழுது அந்த மிட்டிகேஷன் பண்ணுறது, அதாவது அதனுடைய அபாயத்தை குறைப்பதற்கு அவங்களுக்கு ஃபண்ட் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது போதிய அளவில் பேரழிவு பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் இருந்ததுன்னா அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கிட்ட அந்த அசிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் வந்து ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து டைரெக்டாகவே வந்து அந்த டேமேஜ் ஸ்பாட்ஸ் எல்லாமே சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி ரிப்போர்ட்டை இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அவங்கக்கிட்ட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதனுடைய நீடு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து இன்னும் ஃபண்டை வந்து அதிகமாக வழங்குவார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாநிலங்கள்